அனைவருக்கும் வணக்கம். எல்லா டீ குச்சி தெம்பாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். எல்லோரும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம விழாநாயகனை பற்றி ஒரு சிறு வார்த்தைகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம பொதுவாக ஏதோ ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒருத்தர் 2 பேர் சேவை மனப்பான்மை இருப்பாங்க. அப்படி பார்த்தா ஒரு வீட்டில் ஒரு பரம்பரையில் ஒருத்தர் இருப்பாங்க. ஆனால் மொத்த குடும்பமே நம்மளுக்காக உழைக்கிற குடும்பம் பார்த்திங்கன்னா அது சங்கர் சாரோட குடும்பமாக இருக்குது. ஏன்னா சாரு, அவர் ஒய்ஃபு, அவர் டாட்டர் 3 பேரும் நம்மளுக்காக பண்ணிட்டுருக்காங்க. நம்ம எப்படி திருப்பி கொடுக்க போகிறோன்னு தெரியல. அதுக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ஃபேமிலி. நெக்ஸ்ட்டு நம்ம சீஃப் கெஸ்ட் வந்திருக்காரு. அவரை பற்றி சொல்லணும்னா, நம்மெல்லாம் தலைவர் காமராஜர் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். நம்ம நிறைய பேர் ரொம்ப ஆதங்கமாக இருக்கும். அவர் இருக்கும்போது நம்ம பிறக்கலையே, அவரை பார்க்க முடியலையேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் எப்படி இருந்திருப்பாருன்னு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம குருபாபு சார். அவரை பார்க்கும்போது அவர் கூட பழங்கினா உங்களுக்கு தெரியும். அதே நேர்மை, அதே ஒரு கமிட்மெண்ட் அதே மாதிரி இருக்கும். வி வெல்கம் யூ சார். ப்ளீஸ், வி ஆர் awaiting your speech. ப்ளீஸ் வெல்கம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். இங்கே மேடையில் இருக்கும் ஒவ்வொரு நபரும் கடந்த 1.5 மாதமாக மெசேஜ் மேலே மெசேஜ் போட்டு அந்த சின்ன குரூப்பில் நானும் இருக்கேன். என்னுடைய பங்கு ஒன்றும் இல்லை அதில். ஆனாலும் அவங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக கவனித்து இது பண்ணணும், வரவங்களுக்கு இந்த சிரமம் இருக்கக்கூடாது, இந்த கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்காகவும் யோசித்து எல்லாம் முடிவெடுத்து இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு வெற்றிகரமாக இன்றைக்கி நடத்தியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கிளாப் பண்ணலாமா? அடுத்தபடியாக ஸ்ரீவாரி குடும்பத்தில் நானும் ஒரு உறுப்பினர். தடைகள் எல்லாரும் மீறி இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னால் எங்களுடைய ஒற்றுமையை காண்பிக்கணும்னு சொல்றதுக்காக நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் இல்லாட்டி ஸ்ரீவாரி ஃபவுண்டேஷன் இல்லை. ஈச் ஒன் ஆஃப் யூ ஆர் அச்சீவர்ஸ் in your own field. I'm not able to see your faces, unfortunately, but I would like to meet each one of you. ஒவ்வொருத்தரையும் நான் சந்திக்கணும்னு விருப்பப்படுறேன். because each one of you are achievers. தடைகள் எல்லாரையும் மீறி சாதிச்சு நான் காட்டுவேன், என்னாலும் முடியும், எந்த குறையும் இல்லாமல் என்னாலும் சாதிக்க முடியும்னு சொல்லி இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் எல்லாருமே சாதிச்சு காட்டியிருக்கிறோம் இல்லையா? we have proved that we are no way different from others. ஒரு சின்ன மொபிலிட்டிக்காக, நம்ம நடமாட்டத்துக்காக நமக்கு என்ன வேணுமோ அது நம்ம தேவையை உணர்ந்து, இப்போ எனக்கு ரைட் சைடில் போலியோ, எனக்கு ரைட் லெக்கில், இன்னொருத்தருக்கு ரைட் லெக்கில் போலியோ இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு இருக்கிற அந்த காலில் இருக்கிற அந்த பலன் மற்றவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். என்னுடைய திறனை தெரிந்து கொண்டு எனக்கு ஏதுவாக இன்னொரு அடிஷ்னல் ஆக்சிலேட்டர் லெஃப்ட் சைடில் போட்டு அதை பண்ணி கொடுத்து இப்போ நான் அந்த காம்பேக்ட் எஸ்யூவி ஓடிட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளியின் தேவையை உணர்ந்து ஒரு நார்மல் பர்சன் அந்த மாதிரி ரெட்ரோஃபிட்டட் வெஹிக்கிள்ஸ் பண்ணியிருக்கிறாருன்னா அது சுத்த ஆண்டவருடைய கிருபை. அவர் இப்படி செயல்படுறாருன்னா அதுக்கு காரணம் அவருக்கு கடவுள் கொடுத்துருக்க அவருடைய மனைவி ஜெயா, என் சகோதரி ஜெயா. You are a wonderful woman. The blessings of all these people వీళ్ళు ఒక్కొక్కరు చేసిన ఆశీర్వాదం అంతా మీకు మీ ఫ్యామిలీకి ఉంటుంది. The blessings of each one of you இல்லைங்களா? மனசார நம்ம எல்லாரும் சங்கரை வாழ்த்துறோம். அந்த வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் கூட இருந்து
அவங்க ட்ரைனிங் கொடுத்து இவர் ரெட்ரோஃபிட் பண்ணுறாருன்னா அவங்க ட்ரைனிங் பண்ணி லைசன்ஸுக்கு எடுக்கிறதுக்காக ட்ரெயின் பண்ணுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் கூட இருந்து அந்த குரூப்பில் ஷீ இஸ் அ ஹை ஃப்ளையிங் கேப்டன், உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்காங்க. அவர் beloved daughter Shivani, she also has the love, the blessings and the best wishes of all of us. She and her family will be really blessed. May God bless you. This is a beautiful investment which you as a family have done for us, and may God bless you all for this. இங்க மேடையில் இருக்கும் ஒவ்வொரு பற்றியும் நம்ம பிரதர் மணி சொல்லியிருக்காரு. ஒன் திங் ஐ லைக்ட் அபவுட் இட் இஸ், யாரும் நான் முக்கியம், நான் ரொம்ப பெரியவங்க, நான் சிறியவங்க இல்லாமல் நாம் எல்லாரும் சேர்ந்து கைகோத்து ஒன்றாக செயல்பட்டாதான் இந்த மாதிரி நிகழ்ச்சியை நடத்த முடியும். மேலும் மேலும் இந்த மாற்றுத்திறனாளிகள் வளர்ச்சிக்காக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றிணைந்தால்தான் மேலும் மேலும் பல விஷயங்களை நம்மளால் சாதிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லாயர் பற்றி சொன்னாங்க. கோர்ட்டில் ஓன்ட் அண்ட் ட்ரிவன் பை அந்த ஒரு ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக அதை கோர்ட் மூலமாக அந்த கோர்ட் மூலமாக அந்த ஃபெசிலிட்டியை நமக்கு வாங்கி கொடுத்து இருக்கிற மோகன் சார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தேர் ஆல் ப்ரொஃபஷனல்ஸ். ஒன் ஸ்பிரிட் விச் ஐ சி, ஒரு உணர்வை நான் இவங்க எல்லார் மத்தியிலும் பார்க்குறேன். என்னென்னா, இந்த மாற்றுத்திறனாளி சமூகத்துக்காக நான் என்ன செய்யணும், என்னால் என்ன செய்ய முடியும், நான் என்ன சாதிக்கணும், நாங்கள் எல்லாரும் ஒன்றா செய்து இந்த உலகத்துக்கு எங்களால் செய்ய முடியும், சாதிக்க முடியும்னு காட்டுறதுக்கு நான் என்ன செய்யணும், என்னுடைய பங்கு என்ன சொல்லி அந்த உணர்வு ஒவ்வொருத்தரையும் இங்கே இணைக்கிறது. சிம்பிள் திங், டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போக வேண்டியதாக இருந்தது. திடீர்னு சொன்னேன், டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் ஆஃபீஸ் போகணும், யாராச்சும் கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி. பிரதர் சங்கர் வந்தார், ராவ் வந்தாங்க, மணி வந்தார். அண்ட் அந்த மாதிரி கிடுகிடுன்னு வித்தின் ½ அன் ஹவர் 1 ஹவருக்குள்ளே எனக்கான முன்னாடி போய் அவங்க அங்கே உட்காந்துருந்தாங்க. அதே மாதிரி போன வாட்டி அந்த கார் ரேலி நடத்துறதுக்காக we were putting in efforts. அந்த ஒரு முயற்சிக்காக கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் அங்கே இருக்கணும், நானும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒரு சண்டேன்னு சொன்னால் யூஸ்வலாக ஃபேமிலியோட பல வேலைகளை நம்ம இருந்திருப்போம் இல்லைங்களா. ஆல் ஆஃப் அஸ் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ், ஒவ்வொரும் ஒரு வேலையில் இருக்கும். இங்கெல்லாம் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா வேலை இல்லாமல் உட்காந்துட்டு இல்லை இல்லையா. யூ ஹாவ் யுவர் ஓன் ஒர்க், பட் யூ ஹவ் டேக்கன் இட் அஸ் அ கமிட்மெண்ட் டு பி ஹியர் so that you can show solidarity with the differently able community. நாங்கள் எல்லாரும் இங்கே சேர்ந்து ஒன்று இணைந்து என்ன செய்யணும், மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒன்று இணைந்தால்தான், நாங்கள் எல்லாம் சேர்ந்தாதான் இந்த சமுதாயத்துக்கு மேலும் மேலும் பல சாதனைகள் எங்களால் செய்து காட்ட முடியும்னு சொல்லி அந்த உணர்வோடு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. வேலை இல்லாமல் இல்லை உட்காந்துருக்கீங்க. வேலை இருந்த போதிலும் இது முக்கியம், இதுக்காக நான் வருவேன், இது டைம் ஒதுக்குவேன், இதுக்காக நான் சேருவேன் சொல்லி இந்த டைம் ஒதுக்கி நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. ஈச் ஒன் ஆஃப் யூ மேக் Srivari Foundation a big movement. பல விஷயத்தில் நம்ம வாய்ப்புகளை தவறி விடுறோம். It's not because opportunities are not available. It is because the availability of opportunities are not known to us. வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை நம்ம தவறி விடுவது, அந்த வாய்ப்புகள் நமக்கு இருக்குன்னு சொல்லி அந்த அறியாமையினால் நம்ம தவறி விடுறோம் இல்லையா. ஆஸ் அ ஃபவுண்டேஷன் அந்த உறுப்பினர்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் பார்க்குறேன், ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தகவல், நாலேஜ் இஸ் பவர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. தகவல் தெரிஞ்சு கொள்வது அவங்கள அதிகாரம் அளிப்பது. ஸோ அந்த தகவல் தெரிஞ்சது எல்லாமே ஆஃபீஸ் ஆர்டர்ஸ், ஒரு ஜிஓ,
ஒரு கோர்ட் ரூலிங், அப்புறம் ஒரு மாற்றுத்திறனாளுடைய சாதனை, இதெல்லாத்தையும் அந்த குரூப்ஸில் எல்லாத்தையும் போட்டுட்டு சந்தோஷமாக பகிர்ந்து கொள்வது மூலமாக ஒவ்வொருத்தரை நம்ம ஒருவர் வந்து நம்ம உற்சாகப்படுத்திக்கிறோம் இல்லைங்களா. வி ஆர் ப்ரூவிங் அண்ட் என்கரேஜிங் ஈச் அதர் by sharing the information and making known the opportunities which are available to us as a community. Let us continue to do that. Let us continue to do that. உங்களால் என்ன செய்ய முடியுமோ, என்ன சாதிக்க முடியுமோ அதை தெரிஞ்சு அதில் போட்டு நீங்கள் வந்து அந்த குரூப்பில் போட்டு தெரிவிக்கிறது மூலமாக ஒருத்தரை வந்து நம்ம உற்சாகப்படுத்துகிறோம். Let us continue to do that. And Brother Shankarita, நான் சொல்லிட்டு இருந்தேன், we will have some time later a brainstorming session. இந்த ஸ்ரீவாரி ஃபவுண்டேஷனை வந்து மேலும் மேலும் இன்னும் உயர்த்துவதற்காக நம்ம அந்த ஃபவுண்டேஷனை வந்து பதிவு செய்யும் பொழுது ஸ்ரீவாரி ஃபவுண்டேஷனை பல நோக்கங்களை வச்சோம். we kept so many ட்ரீம்ஸ், கனவுகளை வச்சோம். நம்ம இதெல்லாம் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு நமக்கு மட்டும் இல்லை, பல விதத்தில் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகவும், அப்புறம் ஒருத்தரை வந்து அதிகாரம் அளிப்பதுக்காகவும், அப்புறம் கவர்மெண்ட்டுடைய நெட்வொர்க் இது பண்ணதுக்காகவும். இப்போ மாற்றுத்திறனாளிகள் வந்து சிலர் வந்து ஒரு அலுவலகத்துக்கு போனாங்கன்னா மெனி டைம்ஸ் என்னுடைய அஃபிஷியல் மீட்டிங் கூட நான் பார்த்துருக்கேன், உணர்ந்திருக்கேன். அந்த அஃபிஷியல் மீட்டிங்ஸ்லாம் போயிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விஐபி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் வென்யூவில் வந்து அங்கே செக்யூரிட்டி மீட்டிங் நடக்கும்போது என்னோடய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன். அங்கே எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறாங்க. டிசைட் பண்ணும்போது அந்த விஐபிக்காக ஒரு க்ரீன் ரூம்னு சொல்லுவாங்க. அந்த க்ரீன் ரூம் என்னென்னா பேசிக்லி இந்த மாதிரி ஏஎஸ்எல் மீட்டிங்னு சொல்லுவாங்க, அட்வான்ஸ் செக்யூரிட்டி லைசன் மீட்டிங். அதில் வந்து எங்கே அங்கே பிஎஸ்என்எல் சார்பாக எங்கே அந்த ஹாட்லைன் இருக்கிறோம், அப்புறம் அந்த ஃபேக்ஸ் மெஷினு இதெல்லாம் வைக்கணும், ப்ளஸ் அவங்களுக்கு அட்டாச்ட் டாய்லெட் இருக்கணும், இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டி இருக்கும் பொழுது they were saying இந்த பக்கத்தில் விசினிட்டியில் வந்து எங்கேயும் டாய்லெட் இல்லை, பிகாஸ் இட்ஸ் எ கார்பரேட் செக்டர், கார்பரேட் பில்டிங் இது. ஆனால் இந்த ஹாலுக்கு பக்கத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான டாய்லெட் ஃபெசிலிட்டி அங்கே இருக்குது, ரெஸ்ட் ரூம் இருக்குது. அன்னைக்கு வந்து அதை லாக் பண்ணிவிட்டு அதை வந்து விஐபிக்கு வச்சிடலாம்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. முடிவெல்லாம் எடுத்து மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் எழுதுவாங்க. அது முடித்த பிறகு நான் அங்கே இருந்தேன் அந்த மீட்டிங்கில். நான் எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு அருமையான ஒரு தருணம். அதில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும், போலீஸ் டிபார்ட்மெண்ட், அப்புறம் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட், அப்புறம் பிடபிள்யூடி, ஹெல்த் டிபார்ட்மெண்ட், எல்லா துறைகிட்ட ஒரு 18 துறைகளுக்கான அதிகாரிகள், டைரக்டர்ஸ், ஜெனரல் மேனேஜர்ஸ் அண்ட் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி லெவல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அழகான ஒரு சமயம், தருணம். நான் வாய்ப்பை வந்து மிஸ் பண்ண எனக்கு அந்த மனசே வரலை. எல்லாம் முடிஞ்ச பண்ண எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லி கையை உயர்த்தி நான் சொன்னேன், I want to create an awareness for the differently abled. இந்த டாய்லெட்டை வந்து நீங்கள் மாற்றுத்திறனாளிக்கான டாய்லெட்டை வந்து லாக் பண்ணிவிட்டு அதுதான் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் விஐபி கொடுக்கணும். நீங்கள் தயவுசெய்து அது பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு பிளான், இந்த மாதிரி பில்டிங் பிளானும் பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இத்தனை மீட்டர் தூரத்தில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டாய்லெட் இருக்கணும்னு இருக்கும். அதை வந்து யூ வில் பி பிரேக்கிங் தட் ரூல். அந்த சட்டத்தை வந்து நீங்கள் மீறுவீங்க. நார்மல் பர்சன் கேன் வாக், பட் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அவங்க நடமாட்டத்துக்கு வந்து இது தடையாக இருக்கும். தயவுசெய்து இது பண்ணாதீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இதுக்கு தெரிந்ததுக்கான ஐ கேனாட் எக்ஸ்பெக்ட் யூ ஆல் டு பி அவேர் ஆஃப் திஸ் ரூல். இந்த ரூல் வந்து இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாமே தெரியாமல் இருக்கலாம், பிகாஸ் யூ மே நாட் பி அவேர் ஆஃப் இட். ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணி ஐ வாண்ட் டு கிரியேட் அன் அவேர்னஸ் அமங் யூ தட் திஸ் ஷுட் நாட் பி டன் அண்ட் சொல்லி சொன்ன உடனே அந்த அங்கே இருக்கிற அந்த கமிஷனர், அந்த ப்ரெமைசஸ், இட் வாஸ் ஒன் ஆஃப் தி விவிஐபி மீட்டிங். அவங்க எழுந்து வந்து
சார் நீங்கள் எங்களுக்கு யூ கிரியேட்டட் அன் அவேர்னஸ் யூஸிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களுக்கு தெரியாமல் தான் இருந்தது, ஆனால் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுனால we will ensure that it is done. இந்த மாதிரி நான் மட்டும் இல்லைங்க, எனக்கு அந்த இடத்துல கடவுள் கொடுத்துருக்காரு. ஈச் ஒன் ஆஃப் யூ, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் பணியிடத்தில் நீங்கள் செய்கிற காரியத்தினால, நீங்கள் செய்கிற வேலையினால you are proving to the society that you can achieve. Right? உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் போய் சேர்வதற்கும் இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிக்கும் அந்த மொபிலிட்டிக்கும் இங்கே கொடுத்த உடனே we are able to move, we are able to come and show the world that we are no way different from others. இதே மாதிரி இன்னொன்று மீட்டிங் இருந்தது எனக்கு. அந்த விவிஐபி மீட்டிங்க்கு இட் வாஸ் அ பிரைம் மினிஸ்டர்ஸ் மீட்டிங். அந்த இன்விடேஷன் கிடச்சிது எனக்கு. போன உடனே அங்கே சார் இதெல்லாம் வந்து ஆஃபீஸர்ஸ்க்கான பாஸ், இது நீங்கள் மேலே கேலரி போகணும், கேலரி போனால் ஸ்ட்ரைட்டாக முன்னாடி உட்காரணும், கேலரிக்கு போகணும், நீங்கள் இந்த பக்கம் போங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் கேலரிக்கு போகணுன்னு சொன்னால் 1.5 ஃப்ளோர், 2வது மாடிக்கும் 1வது மாடிக்கும் நடுவில் அந்த மெசனின் ஃப்ளோர், அந்த ஸ்டேஜுக்கு எதிர்க்க நேராக இருக்கும் நேரு ஸ்டேடியமில், அங்கே போய் நீங்கள் உட்காரணும் சார் அண்ணாங்க. இது விவிஐபி பாஸ்ன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் நான் விவிஐபி பாஸாக இருக்கலாம், பட் ஐ பிலாங் டு த டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கம்யூனிட்டி. என்னால் வந்து மேலே போகிறதுக்கு லிஃப்ட் இல்லை, ரேம்பும் இல்லை, நான் எப்படி போவேன் சொன்ன உடனே அங்கே இருக்கிற அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து சொன்னார், சார் இது இங்கே நீங்கள் போக முடியாது சார். நான் சொன்னேன் அதுவும் ஒரு அழகான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டேன். ஐ செட் உங்களை நான் தவறு சொல்லலை, பிகாஸ் யூ ஆர் டூயிங் யுவர் ஜாப். உங்கள் கொடுத்துருக்க வேலையை, பாதுகாப்பு வேலையை நீங்கள் சிறப்பாக பண்ணுறீங்க. இந்த கலர் பாஸ் வச்சுருந்தா இங்கே போகணும், இந்த கலர் பாஸ் வச்சுருந்தா அங்கே போகணும், கரெக்டாக நீங்கள் பண்ணுறீங்க. பட் ஆனால் எனக்கு வந்து லெட் மீ கோ டு த பிளேஸ் வேர் த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் ஆர் சீட்டட் அண்ட் சொல்லி இட் மென்ட். அது என்னாச்சுன்னு சொன்னால், அது நான் செய்கிறதுக்காக கிட்ட 3 வாட்டி அந்த கேட்டில் இருந்து அந்த செக்யூரிட்டி இருந்து கேட்டுக்கிட்ட 3 வாட்டி அப் அண்ட் டவுன் நடக்க வேண்டியதாக இருந்தது. இப்போ டிஜிபியாக இருக்கிற சங்கர் ஜிவால் சார் வந்து அப்போ கமிஷனராக இருந்தார். அங்கே போன உடனே அந்த செக்யூரிட்டி மீட்டிங்கில் பார்த்துருந்தேன் இல்லைங்களா, நான் சொன்னேன் சார் குட் ஈவினிங் என்ன. எஸ் மிஸ்டர் குருபாபுன்னார். நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு மேலே ஏற முடியாது, ஆனால் நான் இந்த ஸ்பீச் காப்பியும் பப்ளிசிட்டியெல்லாம் நான் பண்ணணும், என்னுடைய பணியை நான் செய்யணும், இதுக்காக நான் உள்ளே போகணும், உங்கள் ஆளுங்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் வந்து ஒரு ஐஜி கிட்ட சொல்லி, அந்த ஐஜி ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி சொன்ன பிறகும் உள்ளே போக அனுமதிக்கலை. ஏன்னா ஹி வாஸ் டூயிங் ஹிஸ் டியூட்டி. அப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டரை கூட அனுப்பிச்சு நான் அனுப்பிச்சேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கூட கொண்டு போன பிறகு அங்கேருந்து அந்த மாற்றுத்திறனாளிகள் எங்கே உட்காடுறாங்களோ அங்கே கொண்டு போய் ஒரு சேரை போட்டு என்னை உட்கார வச்சாங்க. இந்த வாய்ப்பு பயன்படுத்தி அடுத்த சீஃப் செக்ரட்டரி தலைமையிலான அந்த மீட்டிங் அப்போ சீஃப் செக்ரட்டரி சொன்னேன், சார் இந்த மாதிரி பப்ளிக் மீட்டிங் இருக்கும் பொழுது நீங்கள் இன்வைட் கொடுக்க போகும்போது, அழைப்பு கொடுக்கும்போது நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மேலே இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் இருந்ததுன்னா அந்த கவரில் இல்லாட்டி இங்கேயும் ஒரு மேலே அந்த மாற்றுத்திறனாளிகள் ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டோம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் போய் சர்டிஃபிகேட் எடுத்து காட்ட முடியாது. அந்த ஸ்டிக்கர் இருந்தாங்கன்னா உங்கள் செக்யூரிட்டி ஆட்களை நீங்கள் சென்சிடைஸ் பண்ணுங்கள், விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொழுது இந்த ஸ்டிக்கர் இருந்ததுன்னா பார்த்த உடனே இந்த இடத்துல போயிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வழிகாட்டுவாங்க. இட் வில் மேக் தி எஃபர்ட்ஸ் ஈஸி ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் ஆன் டியூட்டி. செக்யூரிட்டியில் இருக்கவங்களும் சரி, அதிகாரிகளுக்கும் சரி. இது மட்டும் இல்லாமல் அந்த சீஃப் செக்ரட்டரி தலைமையிலான மீட்டிங்கில் கிட்ட 18 துறைகளுக்கான அதிகாரிகள் இருந்தாங்க. அவங்க எல்லார் மத்தியிலையும் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு கொண்டு வருவதற்கான ஒரு தருணமும் கிடைச்சிது. ஸோ ஐ டோல்டு த சீஃப் செக்ரட்டரி, சார் இது மட்டும் இல்லை, நீங்கள் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து இந்த போக்குவரத்து துறையில் ஒரு பெரிய அதிகாரி வந்து இங்கே கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணோம், முடியாமல் போயிடுச்சு. டிசம்பர் 3ஆம் தேதி வருது. ஒரு பெரிய அளவில்
போக்குவரத்து துறையில் வந்து அதிகாரிகளையும் தமிழ்நாடு அரசு முன்னோடி மாநிலமாக இந்தியாவிலேயே மாற்றுத்திறனாளிகள் டிசேபிள்டுன்னு சொல்லி ஒரு வார்த்தையை எடுத்துட்டு ஸ்டிக்மடைஸ்டு வேர்டு அது இல்லை அவங்க மாற்றுத்திறனாளி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு சொல்லி கொண்டு வந்தது வந்து இந்த டிஎம்கே கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் எடுத்து வரும் அந்த முயற்சிக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து வி வில் பி தேங்க்ஃபுல். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃபார் த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் அண்ட் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அபவ் 70 இயர்ஸ் இந்த ரேஷன் பொருட்கள்லாம் வீட்டுக்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அந்த முயற்சி எடுத்தாங்க. இந்த மாதிரி பல முயற்சிகளை பயனியர்ஸாக முன்னோடிகளாக இந்த மாநிலம் வந்து செய்து வருகிறது. It is drawing attention worldwide, not just in India. So we all should join hands in whatever way we can to appreciate the good work done by the government, irrespective of the government in power. எந்த அரசு இருந்தாலும் இந்த அரசு செய்யறதுனால இந்த அரசின் முயற்சிகளை வந்து நம்ம பாராட்டுவோம். We will appreciate them. And எந்த அரசு செய்யாமல் இருக்காங்களோ அந்த அரசின் முயற்சிகளை வந்து அவங்களுக்கு வெளிப்படுத்தி அவங்கள விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்களுக்கும் இந்த செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கணும். நம்ம கடைசி வரையும் நம்மக்கிட்ட அந்த சக்தி இருக்கிற வரையும் பலன் இருக்கிற வரையும் இந்த உலகத்துக்கு எங்களாலும் முடியும்னு சொல்லி சாதித்து காட்டுவதே நம்ம எல்லாரையும் உரிமையும் கடமையாக இருக்கட்டும். பண்ணி காட்டுவோமா? பண்ணி காட்டுவோமா? Yes? We will show the world we are no way different, and we will prove in each one of us in our own field that we are able, and differently able to live. We are more than able because God has given us the talent, the spirit to empower, to enable, to envision and to achieve, and we will prove the world we are no way different. நாங்கள் மற்றவங்களோடும் எந்த ஒரு விதத்திலும் வித்தியாசம் இல்லை. நாங்கள் சாதித்து காட்டுவோம். நாங்கள் சாதிக்கிறவர்கள் என்று நம்மளுடைய திறமையை காட்டி உலகத்துக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். நன்றி. தேங்க்யூ.